அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. நீங்க தான் பெரிய திமுகவுக்கு த்ரெட், நீங்க தான் வந்து அடுத்து ஆட்சி அமைக்க போறங்கிற அளவு தான் பேசுறது. அதுதான் தவறு. நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் கிடையாது. ஒரு அப்பா வந்து முதல்வர் ஆவாரு, அடுத்து அவருடைய மகன் முதல்வர் ஆவாரு, அடுத்து அவருடைய மகன் துணை முதல்வர் ஆகிறாரு. இப்போ அதற்கு அடுத்த வாரிசையும் நீங்க ரெடி பண்ணிடுவீங்க. அப்ப இது வந்து எப்படி ஏத்துக்கலாம்? சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்ததும் மக்கள் தானே. அப்ப மக்கள் முடிவு தப்புன்னு சொல்றீங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கிருக்கலாமே. அவரு நான் முதல்வர் கேண்டிடேட்ன்றாரு. நீங்க எதுக்கு துணை முதலமைச்சர்? சரி, முதலமைச்சர் ஆக்குங்க, துணை முதலமைச்சர் ஆக்குங்க, அமைச்சரவையிலேயாவது பங்கு கொடுங்க. அவரை வச்சு தானே ஜெயிக்கிறீங்க, அவரை வச்சு நீங்க வாக்குகள் வாங்குறீங்கல்ல. அவர் சொல்றது ராஜராஜனுக்கும் ராஜேந்திரனுக்கும் சிலை அமைக்க போறேன்னு சொல்றது. அப்படி என்ன நீங்க கபட நாடகத்தை பார்த்துட்டீங்க, அரசியலை பார்த்துட்டீங்க, அப்படி என்ன பார்த்துட்டீங்க? கலைஞருக்கு கூட தான் பேனா செலவு வைக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னேன், நீங்க மாமன்னருடைய புகழ் வணக்கத்திற்கு வரீங்களா இல்ல உங்களுடைய பெருமையை காட்டுறதுக்கு வரீங்களா? அந்த இடத்துல உண்மையிலேயே இந்த திமுக நம்முடைய மாமன்னருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழாவாத நடத்திருக்கு அப்படின்னா இதற்கெல்லாம் நீங்க எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? சோழ மன்னனுக்கு கட் அவுட் வைங்க. இப்போ ஈடி வந்த பிறகு கூட மும்மொழி அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை சமக்கிர சிக்ஷா அபியானை ஏற்றுக்கிட்டாங்களா? சரி, நீங்கள் இவ்வளவு தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்கல்ல, நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்குறீங்க. இந்த தமிழ்நாட்டுக்காக ஒரு பங்கு மாற்றாத, தமிழ் மண்ணுக்காக ஒரு பங்கு மாற்றாத, தமிழ் வளர்ச்சிக்காக ஒரு பங்கு மாற்றாத பாஜக வருவதனால, ஒன்றிய பிரதமர் வருவதனால என்ன பெருமை இருக்குது? யாருக்கு பெருமை இருக்குது? ஒருத்தருக்கு மட்டும் தான் பெருமை. பாஜக ஒரு தேர்தலுக்காக, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்காக அதிமுகவை நேரடியாக மக்கள் தெரியும் மனத்தில் ஒரு கூட்டணி வச்சிருந்தாலுமே இந்த ஒரு பவர் பாலிடிக்ஸ் செய்வதற்காக, அரசியலுக்காக திமுகவை தன்னுடைய மறைமுக கூட்டாளியாக வைத்திருக்கிறது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நான் ஒன்றாவே நான் கேட்டுட்ருக்கேன். குறிப்பாக நாளைக்கு ஆப் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க இல்லையா? என்ன ஆப் அது, என்ன லான்ச், அதை வச்சு எப்படி கட்சி நீங்கள் வெறும் டிஜிட்டல்லே போகிற மாதிரி பிளான் ஆகுது? இல்லை, ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் சேர்க்கைக்குன்னு சொல்லிட்டு சில ஆப்பு, அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். அதன் மூலியமாக வந்து உறுப்பினராக சேர்க்கலாம். அதாவது ஓட்டர் ஐடி இருக்கவங்க மட்டும் தான் நம்மளுடைய கட்சியில் உறுப்பினராக சேர முடியும். ஸோ யாரெல்லாம் ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்களோ அவங்க அந்த ஓட்டர் ஐடியோட எண்ணை வந்து அதில் பதிவிட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி உறுப்பினராக வந்து இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை செஞ்சுட்டு இருந்தோம். ஏறத்தாழ 1 கோடி உறுப்பினராக நம்ம இப்போதைக்கு நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். அதற்கு பிறகாக நம்முடைய இலக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 கோடி உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கு இருந்துச்சு. ஸோ அந்த இலக்கை வந்து ரொம்ப சீக்கிரமாக நிறைவேற்றுவதற்காக, தீவிரமாக அதை நடைமுறைப்படுத்துவதற்காக வெறும் ஆன்லைன் டிரைவ் மட்டும் இல்லாமல் நம்முடைய பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், நிர்வாகிகள் இவங்களை வச்சு கிட்டத்தட்ட நம்ம 60,000க்கும் மேற்பட்ட பூத்களுக்கு நம்ம நியமனம் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் வந்து அவங்கவுங்க பூத்தில், அவங்கவுங்க கிளை கழக லெவலில் ஒவ்வொரு வீடாக சென்று நம்முடைய கழகத்தின் கொள்கைகளை, கோட்பாடுகளை எடுத்து சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த ஆப்பிள் மூலமாக அவர்களை உறுப்பினராக சேர்க்கக்கூடிய, நேரடியாக சென்று அந்த ஆப்பின் மூலமாக அவர்களை உறுப்பினராக சேர்ப்பதற்கான வழிமுறைகள் வந்து நம்ம அந்த ஆப் மூலியமாக பண்ணுறதுக்காக திட்டமிட்டிருக்கோம். அந்த ஆப்பும் விரைவில் வந்து வெளியாக போகிறது. அது வெளியான உடனேயே வீடு வீடாக சென்று நம்முடைய உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. நாளைக்கு அது தொடங்கி வைக்கப்பட்ட உடனேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பூத் கழக நிர்வாகிகள் கிளை கழக அளவில் வீடு வீடாக போகிறாங்க. வீடு வீடாக சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை நம்முடைய கட்சியின் உறுப்பினராக சேர்ப்பதற்கான பணிகளில் ஈடுபட போகிறாங்க. இல்லை, பொதுவாக இந்த தாவேகா பற்றி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா பேட்டி எடுக்கிறத பார்த்து ரொம்ப சின்ன சின்ன பசங்களை பேட்டி எடுத்து பார்த்தீங்களா, தாவக்கில் வரவங்க எல்லாம் இவ்வளோ மாதிரி தான் இருக்கிறாங்க, ஒரு மோல்டு பண்ணாத ரசிக கூட்டமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ 1 கோடி பேருங்கிறது இந்த லிஸ்ட்டில் வருவாங்களா இல்லை அவங்க தனியாக? இல்லை, அந்த லிஸ்ட்டு வந்து தனி லிஸ்ட்டு. அது வந்து திமுகவோட ஜூனியர் ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டு. அது எல்லாமே அதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. அது வந்து திமுகவால் பெயிட் பண்ணப்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அவங்களால செட்டப் பண்ணக்கூடிய செட்டப் சின்ன பாக்கள் அவங்க எல்லாருமே. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நம்முடைய அஜித் குமாருக்காக நீதி கேட்டு நம்ம ஒரு போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் முடிந்த கையோடு வந்து ஒரு பக்கத்து
மாநிலத்திலிருந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞர். அந்த இளைஞரை வைத்துக்கொண்டு சில மீடியாக்கள் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன சொல்லுங்க, கோட்பாடு என்ன சொல்லுங்க, இங்க போராட்டம் எது நடக்குது, நீங்க யாருக்காக வந்திருக்கீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கன்னா, அவர் வந்து ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர். இன்னொரு வந்து அவர் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். அவரை கேட்டால் அவருக்கு எப்படி தெரியும்? அப்போ அவர் ஏதோ வந்து உளறி கொண்டு இருக்கிறார். இவங்க உடனே அதை வந்து மீடியாவில் வந்து டிவி நியூஸ் சேனல்ஸ்ல யூடியூப் சேனல் பப்ளிஷ் ஆகுது. தாவேகாவினருக்கு வந்து என்ன போராட்டம் நடக்குதுன்னே தெரியல, எதுவுமே தெரியாமல் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பேட்டி லைவ்ல எடுத்துக்கொண்டு இருக்கும்போது நம்முடைய தோழர்கள் சுட்டி நிற்பவங்களாம் நீங்கள் யார் என்னன்னு அவங்க அந்த பையனோட விசாரிக்கப்படும் போது அப்போதான் தெரியுது அந்த பையன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர். அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர், இல்லை பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர். அவரை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தி அந்த மீடியா வந்து தன்னுடைய விளம்பரத்திற்காக இல்லை தன்னுடைய முதலாளியினுடைய கட்டளைக்காக இது போன்ற ஒரு செட்டப் சின்னப்பாக்களை வைத்துக்கொண்டு அஜெண்டாக்களை செட் பண்ணி கொண்டிருக்கிறது, நரேட்டிவ் செட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக நம்முடைய தோழர்கள் அந்த சம்பந்தப்பட்ட இளைஞரை கொண்டு போய் காவல்துறை கிட்ட ஒப்படைச்சு, மனநலம் பாதிக்கப்பட்டவர் வேற ஸ்டேட்காரர், அவர் வந்து இங்கே நின்றுட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறையிடம் ஒப்படைச்சு அவரை வந்து அவருடைய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க சொல்லி காவல்துறையிடம் ஒப்படைச்சது நம்முடைய தோழர்கள். இப்படி ஒரு இன்சிடென்ட் இந்த போராட்டத்தின் பின்னாடி நடந்துச்சு. அப்போ இது போன்ற ஆட்களை வந்து நம்முடைய கழகத்தினராகவோ தோழர்களாகவோ நம் கழகத்தின் ஆதரவாளர்களோ சித்தரிக்கக்கூடிய வேலையில் இந்த திமுக அப்படி வந்து தன்னுடைய ஜூனியர் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. நீங்க தான் பெரிய திமுகவுக்கு த்ரெட்டு, நீங்க தான் வந்து அடுத்து ஆட்சி அமைக்க போறங்கிற அளவு தான் பேசுறது. அதுதான் தவறு. நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் கிடையாது. நம்ம 30 வருஷமா நம்ம களத்தில் இருக்கோம். 32வது வருடத்தை நம்ம வந்து நெருங்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து 30 வருஷமா ஏற்கனவே பல இடங்களில் சொன்னது போல தலைவர் நடிக்க ஆரம்பித்ததிலிருந்து நற்பணி இயக்கமாக, ரசிகர் மன்றமாக, மக்கள் இயக்கமாக, சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக நம்முடைய இயக்கம் 30 வருஷமா செயல்பட்டு இப்பதான் 2 வருஷமா கட்சியா மாத்திருக்கோம். 32 ஆண்டு கால பயணம் இது. இந்த 32 ஆண்டு கால பயணத்தை பார்த்து தான் இன்றைக்கு திமுக பயப்படுது. திமுகவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் எத்தனை வருஷம் மக்கள் சேவை செஞ்சுட்டு அரசியலுக்கு வந்தாரு சொல்லுங்க. படம் நடிச்சார்ல, எத்தனை வருஷம் நடிச்சாரு, எத்தனை படம் நடிச்சாரு. படம் நடிக்கும் போது தன்னுடைய சொந்த பணத்துல, நான் கட்சி பணத்துல கேட்கல, மக்களுடைய வரி பணத்துல கேட்கல, தன்னுடைய சொந்த பணத்துல எத்தனை மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு, என்ன திட்டங்கள் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் மூலமாக செஞ்சிருக்காரு. ரசிகர் மன்றம் வச்சிருந்தார்ல, ரசிக்கிறானோ இல்லையோ அது அடுத்த கதை வர, ஆனா ரசிகர் மன்றம் ஒன்று வச்சிருந்தார்ல, அதன் மூலியமாக என்ன மக்கள் பணி செஞ்சிருக்காங்க, எத்தனை வருஷம் மக்கள் பணி செஞ்சிருக்காங்க, எப்படி அவர் அரசியலுக்குள்ள வந்தார். அப்ப இதுதான் வந்து அரசியல் குடும்பம் தானங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அப்பா வந்து முதல்வர் ஆவாரு, அடுத்து அவருடைய மகன் முதல்வர் ஆவாரு, அடுத்து அவருடைய மகன் துணை முதல்வர் ஆகிறாரு. இப்ப அதற்கு அடுத்த வாரிசையும் நீங்க ரெடி பண்ணிடுவீங்க. அப்ப இது வந்து எப்படி ஏத்துக்கலாம்? சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்ததும் மக்கள் தானே. அப்ப மக்கள் முடிவு தப்புன்னு சொல்றீங்களா? மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு கட்சி, முதல்வராக இருக்கிறாரு, 50 ஆண்டு கால கட்சி, 75 ஆண்டு கால ஆலமரம்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட கட்சியில இன்றைக்கு வந்து நீங்க எம்எல்ஏ ஆவறீங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எம்எல்ஏ ஆன உடனே எப்படி துணை முதலமைச்சர் ஆனீங்க? ஏன் எங்க அக்கா கனிமொழிக்கு வந்து அந்த தகுதி இல்லையா? அந்த அளவுக்கு அரசியல் ஞானம் இல்லையா? இத்தனை ஆண்டு கால அரசியல் பயணம் பண்ணியிருக்கிறாங்களே, அவங்களை நீங்க துணை முதலமைச்சர் ஆக்க முடியாதா? நீங்க தான் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கட்சி. பெரியார் ஐயா வந்து எந்த அளவுக்கு பெண் முன்னுரிமைக்காக, பெண் விடுதலைக்காக போராடுறாரு, அந்த பெரியார் ஐயாவில் அந்த கட்சின்னு சொல்லிக்கிறீங்களே, ஏன் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல? அக்காவுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து ஆபீஸ்ல அலுவலகத்துல ரூமே கொடுக்க மாட்டீங்களா? அது வேற விஷயம். அது சரி, அது கூட பரவாயில்ல. ஆனா துணை முதலமைச்சராக்க கூட அவங்களுக்கு மனசு வரல. அப்போ நீங்க எப்படி துணை முதலமைச்சர் நீங்க கொடுக்குறீங்க? எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? என்ன சேவை செஞ்சுட்டு துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறீங்க? மக்களுக்கு வந்து திரைப்படத்தில் நடிக்கும் போது சேவை செஞ்சாரா? அரசியலுக்கு வந்து ஏதாவது சேவை செஞ்சாரா? அரசியலுக்கு அவர் செய்த சேவை என்ன? கார் ரேஸ் ஓட்டுனதை தவிர்த்து வேற என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க? 6 மாசம் எல்லா கக்கூஸ்லயும் போட்டோ ஷூட் நடத்தினாரு. அதை தவிர அவர் என்ன அரசியல் பண்ணிருக்காரு? என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு சொல்லுங்க? எதையாவது இருக்குதா? எதுவுமே கிடையாது. சினிமா துறையை தன்னுடைய கைக்குள்ள வச்சிருந்தாரு. சினிமா துறையில ரிலீஸ் ஆகக்கூடிய அத்தனை படங்களையும் தான் தான் ரிலீஸ் பண்ணணும், தன்னுடைய அந்த கம்பெனி தான் வளரணும்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. மக்களுக்கு என்ன பண்ணி செஞ்சிருக்காரு? எப்படி துணை முதலமைச்சர் ஆக்குனீங்க? நீங்களாவது ஐயா கலைஞர் அவர்களோட பல்லாண்டு காலம் வேலை செஞ்சு முதலமைச்சர் ஆனீங்க, சரி பரவாயில்லன்னு சொல்லலாம். என்ன இவர் பண்ணிட்டாரு? நீங்க துணை முதலமைச்சர் ஆக்கிருக்கீங்க. அது அவங்க கேபினெட் எடுத்த முடிவுங்கிறது முதலமைச்சருடைய அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம். மக்கள் துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி ஓட்டு போடலையே. மக்கள் வந்து மக்கள்கிட்ட நீங்க வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது, இல்ல நீங்க வந்து தேர்தலில் நிற்கும் பொழுது, ஒரே குடும்பத்தில் நாங்கள் முதலமைச்சர் வருவோம், எங்களுடைய வாரிசுகள் தான் முதலமைச்சர், எங்களுடைய வாரிசுகள் தான் துணை முதலமைச்சர், எங்களுடைய வாரிசுகள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்கள் குடும்பத்தினர் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்கள் குடும்பத்தினர் தான் ஒன்றிய அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க கட்சியை வந்து கையில் எடுத்தீங்க. 2021 தேர்தலில் வந்து நான் முதலமைச்சராக போறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டீங்கன்னா என்னுடைய மகன் நான் துணை முதலமைச்சர் ஆக்கிடுவேன், அதனால எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லி வாக்கு கேட்டீங்களா? இல்ல அப்புறம் எப்படி துணை முதலமைச்சர் ஆக்குனீங்க? மக்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னா திமுக ஆட்சி கட்டில உட்கார வச்சாங்க. முக ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக வாக்களிச்சாங்க. சரி, நீங்க வந்து அதிமுகவுக்கு மாற்றாக வரப்போறா, அவங்க செய்யறதுலாம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனா அவங்களோட கொடூரமான ஒரு ஆட்சியை நீங்க நடத்திருக்கீங்க, அது வேற விஷயம். ஆனால் இப்ப மக்கள் தேர்ந்தெடுக்காத ஒருத்தரை, மக்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளாத, துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தரை நீங்க எப்படி கொண்டு வர முடியும்? அப்ப அந்த மக்களை ஏமாளி ஆக்குறீங்களா? சரி, கூட்டணி கட்சிகள் தலைவர் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டியதானே? அண்ணன் திருமாவளவன் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கிருக்கலாமே. அவர் நான் முதல்வர் கேண்டிடேட்ன்றாரு. நீங்க எதுக்கு துணை முதலமைச்சர்? சரி, முதலமைச்சர் ஆக்குங்க, துணை முதலமைச்சர் ஆக்குங்க, அமைச்சரவையிலாவது பங்கு கொடுங்க. அவரை வச்சு தானே ஜெயிக்கிறீங்க, அவரை வச்சு நீங்க வாக்குகள் வாங்குறீங்கல்ல, அவரை வச்சு பிரச்சாரம் பண்றீங்கல்ல, அவர் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருல்ல. எந்த அளவுக்கு அவர் உங்களுக்காக வேலை செய்யறாரு அப்படின்னா, நல்லா போற கூட்டணியில இப்ப நீங்க இது மாதிரி கேள்வி கேட்டு ட்ரிகர் பண்ணி அவங்க கூட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும், அப்படித்தானே அவங்க எண்ணம்.
அண்ணன் திருமாவுக்கே தெரியுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த அளவிற்கு அவர் திமுக உழைக்கிறாருன்றது நமக்கே தெரியும். நான் போய் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்துறாரு, நல்லா தெரியும். மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து சிறப்பு விருந்தினராக திமுகவினரை கூட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. திமுக தலைமைக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்குறாரு. அவரை கூட்டு வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்க சொல்றாங்க, மது ஒழிப்பு மாநாட்டில். அப்போ மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவை கூப்பிடுற அளவுக்கு கூட்டணிக்காக அவர் வேலை செய்யறாருல்ல. மது ஒழிப்புக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வீட்டுக்கு வீடு மதுபானத்தை கொடுக்கறதே திமுக தான். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா 5% மதுபான விற்பனை அதிகரிச்சிருக்கு. 50,000 கோடியை நோக்கி போயிட்டு இருக்குது வருமானம். அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வருஷம் வந்து இன்னைக்கு மதுபான விற்பனை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க வருமானத்தை. அவங்கள கொண்டு போய் கூட்டணி கட்சின்ற ஒரே காரணத்துக்காக மது ஒழிப்பு மாநாட்டில் நிற்க வைக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்காக தியாகம் செய்கிறார் அவர் எல்லாத்தையும். உங்களுக்காக பாவம் மேடையில் வந்து ஐயா பிரதமர் மோடி அவர்களோட சேர்ந்து நிற்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த கூட்டணியால. அவர் எம்பி அவர் இருக்கிறதுனால என்ன தப்பு? சரி இல்லைங்க, நான் என்ன கேட்கறேன், கூட்டணி போயிட்டாங்கன்றீங்களா? இல்லைங்க, நான் என்ன கேட்கறேன்னா, நாங்கள் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழான்னு ஒன்று நடத்துறோம். அம்பேத்கர் ஐயாவோட புத்தகத்தை வெளியிடுவதற்காக, அம்பேத்கர் ஐயாவை பற்றி மிகப்பெரிய அளவில் இத்தனை ஆண்டு காலம் சமூகத்தில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவர், அம்பேத்கர் ஐயாவோட கனவையெல்லாம் நிறைவேற்றணும்னு விருப்பப்படக்கூடிய ஒரு மனிதர், அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவராக இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனை அந்த புத்தகத்தை வெளியிட வாங்கன்னு சொன்னோம். அதுக்கே அவர் வரல. அங்க வந்து அரசியல் வேற மாதிரி ஆயிடும், அரசியல் படுத்தப்படும் அப்படின்னாரு. அங்கேயே வராதவர் பாஜகவை எதிர்ப்பதையே, பாஜகவோட சித்தாந்தத்தை எதிர்ப்பதில், பாஜகவோட கொள்கைகளை எதிர்ப்பதில், அவங்களுடைய செயல்பாட்டை எதிர்ப்பதில் மிக தீவிரமாக அந்த கூட்டணியில் செயல்படக்கூடிய ஒருத்தர் தான். ஏன்னா திமுக செயல்படாது, அதை நம்ம பேசவே கூடாது. ஏன்னா திமுக வந்து பாஜகவுடைய தமிழ்நாடு பிரான்ச். இவர் அதற்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்ல. அப்ப இவரே அந்த மேடையில் அவங்க கூட்டணிக்காக வந்து நிற்கிறார்ல. விகடன் அந்த நிகழ்ச்சியும் இப்போ இந்த பிரதமர் வந்த நிகழ்ச்சி ஒன்றா, அது அரசு நிகழ்ச்சி. அது ஏங்க, நீங்க பாஜக கலந்துக்கிற நிகழ்ச்சியிலேயே கலந்துக்கும் போது அம்பேத்கர் ஐயா புத்தகத்தை வெளியிடுறதுல என்ன தயக்கம்னு கேட்கறேன். அது பாஜக நிகழ்ச்சின்ற தாண்டி அது அரசு நிகழ்ச்சி ஆச்சு. அது அரசியல் நிகழ்ச்சி. எல்லாருமே பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அரசு நிகழ்ச்சி. இல்லை வந்து தமிழ் மன்னர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சிலாம் நீங்க சொல்லாதீங்க, நானும் சொல்ல மாட்டேன். ஏன்னா தங்கம் தென்னரசே சொல்லியிருக்காரு, மோடி வருவதுதான் பெருமைன்னு சொல்லியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அதுவும் ஒன்றிய பிரதமர் மோடி கிடையாது, பாரத பிரதமர் மோடி வருவது எங்களுக்கு பெருமைன்னு பேசியிருக்கிறாரு. இந்த வரலாற்றை எடுத்து பார்க்கணும். ஈடிக்கு முன்பு திமுக, ஈடிக்கு பின்பு திமுகன்னு ஒன்று இருக்கு. ஈடிக்கு முன்னாடி கருப்பு கொடை, ஈடிக்கு பின்னாடி வெள்ளை கொடை. தமிழ்நாட்டில் நீங்க போய் கடையெல்லாம் விசாரிச்சு பாருங்க, திமுக காரங்க ஒரு கொடை கடையை விடாம வெள்ளை கொடை வேணும்னு சண்டை போட்டுருக்காங்க. வெள்ளை கொடைக்கு தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் திமுகவால. ஈடிக்கு பின்பு கருப்பு பலூன் விட்ட இடத்துல இப்போ வெள்ளை பலூன் விட்டுட்டு இருக்காங்க. ஈடிக்கு முன்னாடி கருப்பு பலூன், ஈடிக்கு பின்னாடி வெள்ளை பலூன். இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு ஈடிக்கு முன்பாக வந்து ஒன்றிய பாஜக, ஒன்றிய பிரதமரையே மேடையில் வச்சுட்டு பேசின திமுக இன்றைக்கு வந்து பாரத பிரதமர் வருவதில் தமிழ்நாட்டிற்கு பெருமை. தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை பாரத பிரதமர் வரதில்ல? தமிழ்நாட்டு மண்ணிற்காக பாரத பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு? பாஜக என்ன சேவையாற்றி இருக்குது? எங்கள் தமிழ் மன்னர்கள், சோழ பெருமக்கள், சோழ மன்னர்கள் இந்த மண்ணிற்காக எவ்வளவோ செஞ்சுருக்கிறாங்க. கடல் கடந்து போரிட்டு இருக்கிறாங்க, கடல் கடந்து புலிக்கொடியை நாட்டியிருக்கிறாங்க, மிகப்பெரிய படையை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க, நிர்வாக திறனை காமிச்சிருக்காங்க, கட்டிடக்கலையை காமிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இந்த மண்ணிற்காக, இந்த மக்களுக்காக சோழ பெருமன்னர்கள் வந்து இங்கே உழைச்சிருக்கிறாங்க. நம்முடைய தலைவர்கள் தமிழ் மண்ணிற்காக, தமிழ் மொழிக்காக எத்தனை தலைவர்கள் போராடி இருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எங்கேயாவது பாஜகவுடைய ஏதாவது ஒரு பங்கு இருக்கா? ஐயா மோடியோட பங்கு ஏதாவது ஒன்று இருக்கா? மும்மொழி கொள்கைன்னு 3வது மொழியை கொண்டு வந்து திணிச்சு சமஸ்கிருதத்தையும் இந்தியும் எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து தமிழை சிதைக்கணும்னு வேலை பார்த்துட்டு இருக்கு பாஜக. அவர் வர்றதுல யாருக்கு பெருமை? அவர் வந்து என்ன மும்மொழி கொள்கை திணிக்க போறேன், அதுக்கான தமிழ் மொழியை அழிக்கணும்ன்ற எண்ணம் கொண்டவர்கள். அவர் சொல்றது ராஜராஜனுக்கும் ராஜேந்திரனுக்கும் சிலை அமைக்க போறேன்னு சொல்றது. அப்படி என்ன நீங்க கபட நாடகத்தை பார்த்துட்டீங்க, அரசியலை பார்த்துட்டீங்க, அப்படி என்ன பார்த்துட்டீங்க நீங்க? கலைஞருக்கு கூட தான் பேனா சிலை வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில்? சொல்லுங்க, என்ன மாற்றம் நடக்க போகுது? அது ஒரு சிலை மட்டும் இல்லையாங்க. சரி இல்லைங்க, நீங்க பேனா சிலை வைக்கிறதுனால மும்மொழியை திணிக்காம பாஜக நின்றுடுமா? சரி நான் என்ன கேட்கறேன், நீங்க பேனா சிலை வைக்கிறதுனால சாதிவாரி கணக்காய்வு எடுத்துருவீங்களா? பாஜகவுக்கு எதிராக எடுக்க வேண்டியதானே? நீங்க சமூக நீதி பேசக்கூடிய கட்சி தானே, உங்க ஆட்சி தான் நடக்குது. இந்தியா கூட்டணியை கட்டி அமைச்சது நீங்க தான் பேசிக்கிறீங்கல்ல. இந்தியா கூட்டணியை இந்தியா முழுக்க ஒன்று சேர்த்த ஒரே பெருமை எங்களுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சேரும்னு பேசுறீங்கல்ல. இந்தியாவினுடைய கலங்கரை விளக்கம் அப்படின்லாம் பேசிருக்கீங்க. அப்ப இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கு ஆய்வு நடத்துறாங்க. கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு எடுக்கணும், ஆனா கணக்கு ஆய்வு நடத்துறாங்க. நடத்தி சாதி வாரியாக மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, அவர்கள் எந்த இடத்துல பின்தங்கி இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன திட்டங்கள் வைக்கலாம் டிஸ்கஸ் பண்றாங்க. பாஜகவுக்கு எதிராக நீங்க ஏன் பண்ணல? நீங்க இந்தியா கூட்டணியில் தான் இருக்கீங்க, ஏன் பண்ணல? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின எல்லா மாநிலம் ஒரு 3-4 மாநிலம் நடத்தினாங்க. அந்த 3-4 மாநிலத்துக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே செயல் திட்டம் பண்ணல. ஏன்னா நீதிமன்றம் இப்போ ஒன்றிய அரசு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கு. ஆமா, அப்ப எடுக்கும் பொழுது ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய கணக்கெடுப்பும் நீங்கள் எடுத்த கணக்காய்வும் ஒத்துப்போதான் சரி பார்க்கலாம் இல்லையா? ஒன்றிய அரசு வந்து சரியான முறையில் தான் எடுக்கும் நீங்க எப்படி நம்ப முடியும்? சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நேர்மையாக எடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்ப நீங்க தமிழ்நாடு அரசின் சார்பாக கணக்காய்வு எடுக்க வேண்டியதானே? அதுல என்ன தவறு இருக்கு? ஏன் நீங்க செய்யல? இப்ப செலவு வைக்கிறதுனால இந்த விஷயம்லாம் மாறிடுமா? அவ்வளவுதான் நாங்கள் கேட்கிறோம். நீங்க இன்றைக்கு அந்த விழாவை பார்க்கணும். அந்த விழாவில் சில பேனர் புகைப்படங்கள்லாம் வந்திருக்கும், செய்தியில நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா தெரியும், நரேந்திர சோழன் சொல்லி ஒரு கட்டவுட் வச்சிருக்காங்க போல, ஒரு வளைவு. பாத்தீங்களா? அதை செய்திகள்லாம் வந்திருக்கு.
அதே போல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வானுயர கட் அவுட் வச்சிருக்காங்க. அவர் அந்த ரோட் ஷோ பண்ணுற இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோக்கள் அவர் கூட சோஷியல் மீடியாவில் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னேன், நீங்கள் மாமன்னருடைய புகழ் வணக்கத்திற்கு வரீங்களா இல்லை உங்களுடைய பெருமையை காட்டுறதுக்கு வரீங்களா? அந்த இடத்துல உண்மையிலேயே இந்த திமுக நம்முடைய மன்னருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழாவாக நடத்திருக்கு அப்படின்னா இதற்கெல்லாம் நீங்க எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? ஏன் சோழ மன்னனுக்கு சிலை, சோழ மன்னனுக்கு கட் அவுட் வைங்க, சோழ மன்னனுடைய புகைப்படங்களை வளைவுகள் வைங்க, தமிழ் அன்னைக்கு வைங்க, ஐயன் வள்ளுவனுக்கு வைங்க. நாட்டோட பிரதமருங்க ஏங்க அங்க சோழ வைக்கிறது இல்லைங்க. அதுதாங்க சொல்றேன், நீங்க சோழ மன்னருக்கு பெருமை சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்க சோழ மன்னரையே காணுமே, நரேந்திர சோழன்லாம் இருக்காரு, அதையா நீங்க தடுக்கல? ஈடிக்கு முன்னாடி மட்டும் எதிர்த்து பேச தெரியுதுல்ல, ஈடிக்கு பின்னாடி ஏன் அமைதியா இருக்கீங்க? சாதாரணமா வந்தவன் இல்லடா திமுக காரன் அப்படின்லாம் பேசினாரு, தெரியும் உங்களுக்கு யாரு? இல்ல இப்ப ஈடி வந்த பிறகு கூட மும்மொழி அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல சமக்கிர சிக்ஷா அபியானை ஏத்துக்கிட்டாங்களா? சரி, நீங்க இவ்வளவு தேசிய கல்விக் கொள்கை நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு நீங்க சொல்றீங்கல்ல, ஏத்துக்கிட்டாங்களான்னு கேட்குறீங்கல்ல. இன்றைக்கு வந்து வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை வந்து கொண்டு வராங்க, சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக கீழடி அகழாய்வு நம்ம தானே பண்றோம், நம்ம தானே முன்னெடுக்கிறோம். அதை அந்த அகழாய்வு மூலியமாக தமிழ் வந்து எவ்வளவு தொன்மையானது அப்படின்னு நம்ம காட்டுறோமா? நம்முடைய நாகரிகம் எவ்வளவு பழமையானது நம்ம காட்டுறோமா? நம்முடைய மொழி எவ்வளவு தொன்மையானது, நம்ம தான் அனைத்திற்கும் முதன்மையானவர்கள் நம்ம காட்டுறோமா? அதை இன்றைக்கு ஒன்றிய பாஜக தடுக்குதா? அதை எப்படியெல்லாம் முடக்கணும், எப்படியெல்லாம் இந்த தமிழ் வரலாற்றை வந்து முடக்கணும், எப்படியெல்லாம் இந்த தொன்மையை வந்து நம்ம சிதைக்கணும்னு இன்றைக்கு ஒன்றிய பாஜக செயல்படுதா? அப்ப தமிழ் வரலாற்றை சிதைப்பதற்கும் கீழடி அகழாய்வை வந்து முடக்குவதற்கும் இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கும் முயற்சி செய்கிற பாஜக எப்படி தமிழ் மன்னர்களுடைய பெருமையை மட்டும் ஏற்றுக்கிட்டு வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? இது முரண் இல்லையா? கீழடி அகழாராய்ச்சியை தடுக்கிற ஒரு பாஜக, அந்த ஒன்றிய பாஜக, ஒன்றிய அரசு எப்படி வந்து இன்றைக்கு தமிழ் மன்னருடைய, இந்த சோழ மன்னருடைய பெருமையை வந்து ஏற்றுக்கொண்டு இங்க வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? மும்மொழியின் மூலமாக தமிழ் மொழியை சிதைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒன்றிய பாஜக எப்படி தமிழ் மன்னர்களுடைய பெருமையை ஏற்றுக்கொண்டு இங்க வந்து நிற்கும் நீங்க நினைக்கிறீங்க? அப்ப இதற்கு பின்னாடி அரசியல் கிடையாதா? இதற்கு பின்னாடி விளம்பரம் கிடையாதா? என்ன ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்பாக வந்து நீங்க தமிழ்நாட்டில் இருக்க கோயில்களுக்கும் எல்லா கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க கோயில் எல்லாம் போயிட்டு சிறப்பு எல்லா இடத்துலையும் நீராடி விட்டு அப்படி போகிறதுனால மட்டும் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது, அது நமக்கு தெரியும். ஆனால் இதை எப்படி திமுக அனுமதிச்சிருக்கு? அப்போ இதற்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும்பொழுது எதிர்த்த திமுக இப்போ ஏன் எதிர்க்கிறது கிடையாது? அப்போதான் நம்ம கேட்குறோம், ஈடிக்கு முன்பாக நீங்கள் இருந்தது வேற, ஈடிக்கு பின்பாக நீங்கள் இருக்கிறது வேற. நான் உண்மையிலேயே திரு டிஆர் ராஜா அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வெளியே வரும்போதெல்லாம் சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் தூக்கி போட்டானுங்க எல்லாரும் சோசியல் மீடியாவில். சாதாரணமாக வந்தவங்க இல்லடா திமுக காரன், நாங்கள் எப்படி வந்தவங்க தெரியுமான்னு கேட்டதை பார்த்துட்டு உண்மையிலேயே ஏதோ மிகப்பெரிய வரலாறு இருக்குமோ நான் நினைச்சேன். அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, ஈடிக்கு முன்பு ஈடிக்கு பின்புன்னு பார்க்கும்போது இதுதான் இவங்க வரலாறுன்னு இப்போதான் தெரியுது. ஒன்றியத்தை பாரதமா மாத்திட்டாங்க பாருங்க. ஈடிக்கு பின்னாடி பெருமைங்கிறாங்க. யாருக்குங்க பெருமை? இந்த தமிழ்நாட்டுக்காக ஒரு பங்கு மாற்றாத, தமிழ் மண்ணுக்காக ஒரு பங்கு மாற்றாத, தமிழ் வளர்ச்சிக்காக ஒரு பங்கு மாற்றாத பாஜக வருவதனால, ஒன்றிய பிரதமர் வருவதனால என்ன பெருமை இருக்கு? யாருக்கு பெருமை இருக்கு? ஒருத்தருக்கு மட்டும் தான் பெருமை, திமுகவினோட குடும்பத்துக்கு தான் பெருமை. ஈடி வளையம் சுற்றி வரும்பொழுது நேராக டெல்லிக்கு போயிட்டது நிதி ஆயோக். 4 வருஷம் போகல, கடைசி வருஷத்துக்கு நிதி ஆயோக் போறது. முதல்வர் இங்கேருந்து அங்கே போயிட்டு ஐயா பிரதமர் அவர்களை பார்த்து தன்னுடைய குடும்பத்தின் நிதியை காப்பாற்ற கஷ்டப்பட்டு இன்னைக்கு அந்த ஈடி வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, இருக்குதா இல்லையானே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவதற்காக டெல்லிக்கெல்லாம் போயிட்டு அங்கே வந்து மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் தலைவர்களோட மீட்டிங் வேற. நான் சொல்லலைங்க, பிரபல திமுகவே கொண்டாடக்கூடிய சில வார இதழ்கள்லாம் எழுதியிருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஈடிக்கு பின்பாக பாஜகவோட மறைமுகமாக ஒரு கூட்டு வச்சுக்கிட்டு ஸ்டேஜில் இந்த ஆசிரியர்களுக்கு கூட வந்து பின்னாடி குழந்தைங்களாம் நிற்பாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து ஒட்டுமொத்த பேரும் சாதாரணமாக வந்தவங்க இல்லடா நாங்கன்னு பேசிட்டு இப்படி போய் நிற்கிறத பார்க்கும்பொழுது வேற என்னத்தை நீங்கள் சொல்கிறீங்க? சொல்லுங்கள், வேற என்ன பேச முடியும் இதை வச்சுக்கிட்டு நம்ம? அப்போ இவர்கள் பாஜகவோட ஐக்கியமாகி விட்டார்கள். பாஜக ஒரு தேர்தலுக்காக, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்காக அதிமுகவை நேரடியாக மக்கள் தெரியும் மனத்தில் ஒரு கூட்டணி வச்சிருந்தாலுமே இங்கே ஒரு பவர் பாலிடிக்ஸ் செய்வதற்காக, அரசியலுக்காக திமுகவை தன்னுடைய மறைமுக கூட்டாளியாக வைத்திருக்கிறது. கூட்டாளின்னு சொன்னால் கூட தப்பாயிடும். நேஷனல் லெவல் கம்பெனியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு தமிழ்நாடு லெவல் பிரான்ச்சாக திமுக இருக்கிறது. திமுகவும் பாஜகவும் வேற வேற கிடையாது, ஒரே கம்பெனி தான். அங்கே அவர்கள் எப்படி சிறுபான்மை பெருமக்களை வந்து எதிர்க்கிறார்களோ, அவர்களுக்கு எதிரான வேலைகளை செய்கிறார்களோ, இங்கே திமுக காரன் சிறுபான்மையை திட்டிக்கிட்டு இருக்கிறான். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவில் நாங்கள் கேஸ் போட்டதுக்கு சிறுபான்மை திட்டுறான். நாங்கள் வந்து இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு நடத்தி எங்கள் தலைவர் கலந்துக்கிட்டு அந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய ஆதரவு பெறும்போது இஸ்லாமிய பெருமக்களை திட்டுறாங்க. இதற்கெல்லாம் திமுக எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணுறது கிடையாது. எங்கள் தலைவருடைய பெயரை வைத்துக்கொண்டு அவர் மீது ஒரு மதசாயம் பூசுகிறார்கள். சரி, ஆபாச பேச்சாளர்கள் பூசினாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் பேசினாங்க அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சட்டசபையில் இருக்கக்கூடிய சபாநாயகர் பேசுகிறார். சபாநாயகர் அப்பாவு பேசுகிறாருங்க எங்கள் தலைவருடைய குடும்பத்தை பற்றி. விஜய் தாய் வந்து மத சார்ந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய ஓனர் போலவே இவங்க மாறி இருக்காங்கன்னு தெரியுதா? இதுதான் ஈடிக்கு முன்பு ஈடிக்கு பின்பு. இல்லை, அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி தானே ஜேவின்னு சொல்லி உங்கள் பொதுச் செயலாளர் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதற்கு முன்பாகவே அப்போ வந்து இஃப்தார் நோன்பு திறப்பு விழாப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏன் வந்து இஸ்லாமிய பெருமக்களை மிக கீழ்த்தரமாக பேசினாரு? ஏன் அதை கண்டிக்கல? முதலமைச்சர் அறிக்கை கொடுத்துருக்காரா? காட்டுங்க, ஏதாவது ஒரு அறிக்கை முதலமைச்சர் கொடுத்துருக்காரா? நம்முடைய கழகத்தினர் சிறுபான்மை பெருமக்கள் இது போலலாம் பேசக்கூடாது,
அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காரா? இல்லை, இங்கே உங்கள் கட்சியில் இருந்து ஒரு வெளியே போன 2-3 பேர் இருக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தவங்க, இன்னொருத்தர் வெளியே போனார். அவங்களாம் அவங்க அந்த சின்ன பொண்ணே சொன்னாங்க, இந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப வல்கராக பேசுகிறாங்க, ஆன்லைனில் வந்து மிரட்டல் விடக்கூடியது உங்கள் கட்சிக்காரங்களே பேசுகிறாங்க. அதுக்கு ஏதாவது அறிக்கை கொடுத்தாரு? அதுக்கு நான் மிக தெளிவாக சொல்கிறேன்.